அமெரிக்க போர்க்கப்பல்களை நடுங்க வைக்கும் ஈரானின் கொசுப்படைகள், குகைகளில் பதுங்கியுள்ள மரண தூதர்கள், ஹார்மோஸ் ஜலசந்தியில் காத்திருக்கும் மாபெரும் ஆபத்து. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானின் அதிகாரப்பூர்வ கடற்படை 90% அழிக்கப்பட்டு விட்டாலும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் இரகசிய ஆயுதமான கொசுப்படைகள் அமெரிக்க மாபெரும் போர்க்கப்பல்களுக்கே அச்சுறுத்தலாக விளங்கும் அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. பெரிய போர்க்கப்பல்களுக்கு பதிலாக சிறிய அதிவேகமான படகுகளை கொண்டு எதிரிகளை தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் செல்லும் கடல்சார் கொரில்லா போர் முறைதான் ஈரானிய IRGC படையின் மாபெரும் பலமாகும். இந்த படகுகள் மிகச் சிறியவை என்பதால் அமெரிக்க சேட்டலைட்டுகளின் கண்களில் சிக்குவதில்லை. கரடு முரடான கடற்கரைகளில் உள்ள ஆழமான குகைகளுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இவை உத்தரவு வந்த சில நிமிடங்களில் கடலுக்குள் பாய்ந்து சென்று சரமாரியாக தாக்கக்கூடியவை. அமெரிக்கா மாபெரும் கடல் முற்றுகையை அறிவித்திருந்தாலும் அதிநவீன அமெரிக்க போர்க்கப்பல்கள் குறுகலான ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையாமல் சற்று தள்ளி ஓமன் வளைகுடாவில்தான் முகாமிட்டுள்ளன. காரணம், ஜலசந்திக்குள் நுழைந்தால் ஈரானின் இந்த படகுகளும் ட்ரோன்களும் நாலாபுறமும் சூழ்ந்து தாக்கும் என்று அமெரிக்கா மாபெரும் அச்சத்தில் உள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ கடற்படை 90%, கொசுப்படைகளில் 50% அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க தளபதி டான் கெயின் கூறினாலும் மீதமுள்ள படகுகளும் நிலத்தில் இருந்து ஏவப்படும் ரகசிய ட்ரோன்களுமே ஒட்டுமொத்த சர்வதேச வர்த்தகத்தையும் முடக்கி வைக்கும் வல்லமை பெற்றவையாகும். ஒரு புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி செங்கடல் வரையிலும் ஏமன் நாட்டின் ஹவுதிக்கள் மூலம் எங்கள் தாக்குதலை விரிவுபடுத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. $1 பில்லியன் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரானின் மலிவான ட்ரோன்களும் சிறிய படகுகளும் திணறடித்து வருவது உலக போர் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்துள்ளது.